ஓசியில டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு புடிச்சு புடிச்சு ஏத்துறானா. எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம். ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. ஃப்ரீ பஸ் தான் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை புடிச்சாதான் ஏத்துவாராம். இவர் புடிச்சு ஏத்துறதுக்கு நாங்க என்ன ஸ்பெஷல் பஸ்ஸா ஓட்டுறாரு? எங்க வரிப்படத்துல பஸ் ஓட்டுறாங்க. இந்த பிள்ளை பஸ் ஏற வரைஞ்சாலும் நிப்பாட்டாம பின்னால ஓடி வந்து காலை ஒடிச்சு நான் ராயவளைய கிராமத்துல இருந்து நாங்க ஒரு பிரச்சனையா பேசுறேன் சார். எங்க ஊருக்கு வண்டிங்கிறது ஒரு ப்ராப்பரா வர்றதே கிடையாது. அதுவும் மெயினா சாயந்தரம் 5:30 பஸ் பிள்ளைகளை ஏத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப வர்றதே கிடையாது. கேட்டா உங்க ஊருக்கு ராயவளையத்துக்கு வண்டி விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு அவரு. அப்புறம் அரசவட்டிக்காரரு 8:30 பஸ்ஸுக்கு வர்றாரு. அவர் பேர் தெரியல எங்களுக்கு. அவர் வர அவருக்கு பிடிச்சவரை தான் ஏத்துவாரா வண்டியில. அவருக்கு நானும் போன வெள்ளிக்கிழமை நான் இங்க இருந்து வேணும்னே மதுரை வரைக்கும் போனேன். முன்னால உட்காந்து பாத்துக்கிட்டே போறேன். காலியான ஸ்டாப்ல நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு. அதை மீறி அவருக்கு பிடிச்ச ஸ்டாப்ல நிப்பாட்டினா அந்த சகதியா இருக்கும் பாருங்க, தண்ணியா இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. ஏன் பொம்பளை பிள்ளைங்க அதுல இறங்கி போகணும், ஏறணும். அவருக்கு பிடிச்சாதான் நிப்பாட்டு வரான் சார். எங்க அரசவட்டிக்காரரை கிழிக்க முடியாதுன்னு அந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? ஊருக்கு ஊர் பிரச்சனை வர்றதுக்கா? சாயந்தரம் பசங்களை வயசு பையங்க எழுந்து கேட்டா உங்க லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன், உங்களை கோவப்படுத்தி வார்த்தையில வர வச்சு உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்றேன்னு சொல்றாங்களாம். இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? நாங்க வீட்டுல பிள்ளைய வர்ற வரைக்கும் பயந்துகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை புடிச்சாதான் ஏத்துவாராம். இவர் புடிச்சு ஏத்துறதுக்கு நாங்க என்ன ஸ்பெஷல் பஸ்ஸா ஓட்டுறாரு? எங்க வரிப்படத்துல பஸ் ஓட்டுறாங்க. எங்க வரிப்படத்துல பஸ் ஓட்டுறதுக்கு இந்த ஆளு எல்லாம் புடிச்சு ஏத்துறது. ஓசியில டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு புடிச்சு ஏத்துறானா. எங்கிட்ட புடிச்சு ஏத்துறது? ஃப்ரீ பஸ் தான் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு. அதுவும் மெயின் சாயந்தரம் 5:30 எங்க ராயவளை விளக்குல இருந்து பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் வரணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த பொண்ணு இவரோட பொண்ணு இந்த பிள்ளை இந்த விஷயத்த வெளியவே சொல்லல. இந்த பிள்ளை பஸ் ஏற வரைஞ்சாலும் நிப்பாட்டாம பின்னால ஓடி வந்து காலை ஒடிச்சு வெளியே நிப்பாட்டிட்டாரு சார். அங்க ஆளை இறங்கி இருக்காங்க. எங்க பொண்ணு ஓடி போய் ஏறுக்குள்ள பஸ்ஸை எடுத்துட்டாரு. ஆனா எங்க ஊருக்கு 10 வருஷமா அவர் வராரு. அந்த கண்டக்டர் டிரைவர் தான் 10 வருஷமா வராரு. எங்க ஊருக்காரங்க அவருக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா நிப்பாட்டி சாப்பிட ஏத்தவே மாட்டேங்கிறாரு. எங்க பொண்ணோட படிப்பே போச்சு. பார்த்து போச்சு. நாங்க 1 மாசமா நாங்க அனுப்பல. ஏன் சார் நாங்க அன்றாட கூலி வேலை பார்த்து சார் நாங்க வேலை பாக்குறவங்க தான் சார். எங்க கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பிள்ளையிலேயே தரவுறவா பேசுறாரு. என்ன கோரிக்கை? எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் எங்க பஸ் மாதிரி கரெக்டான டைமிங் வேணும். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம். ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு இதா இருக்கணும். கண்டக்டர் சார்ட்ட கேட்டேன் 10 வருஷமா எங்க ஊருக்கு வரீங்க சார், ஏன் சார் எங்களுக்கு தெரியும்ல, ஏன் சார் சாப்பிட நிப்பாட்ட மாட்டீங்க அப்படி கேட்டா அவர் சொல்றாரு டிரைவருக்கு பிடிச்சாதான் அவர் நிப்பாட்டி ஏத்துவாரா. அது என்ன வார்த்தை சார்? நாங்க அன்றாட கூலி வேலைக்கு தான் வேலைக்கு போறவங்க தான். நாங்க இந்த பஸ் கரெக்டா போனது. ஆமா சார். எந்த ஸ்டாப் எங்க ஊரு மட்டும் கிடையாது. எங்க ஊர்ல இங்க ஏத்திட்டு போய் எந்த ஸ்டாப்லயுமே கரெக்டா நிப்பாட்ட மாட்டாங்க சார். கரெக்டா நிப்பாட்டுறதே கிடையாது. எல்லாருமே லேடிஸ் ஓடி வந்துதான் ஏறுவாங்க. ஓடி வர்றதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துருவாரு. மொத்தம் நிப்பாட்டவே மாட்டாரு. கரசப்பட்டிலேயே நிப்பாட்ட மாட்டாரு. மேலக்கோட்டையிலேயே நிப்பாட்ட மாட்டாரு. அதனால இப்ப எங்க பொண்ணுங்களை நாங்க படிக்க வைக்கிறதுக்கு நாங்க பயந்துகிட்டு நாங்க வர இந்த பஸ்ஸை நம்பி நாங்க படிக்க வைக்க முடியல. அதனால இப்ப நாங்க வெளியில தங்கி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் சார். என் பேர் அன்பு செல்வி சார். நிறைய